ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில் அண்டு அப்கமிங் இயர்ஸ்லேயும் கேட்குறதுக்கு தெர் இஸ் ஹஜ் சான்ஸ். ஓகே, த டாபிக் நேம் இஸ் மினிமம் ஏஜ் ஃபார் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இன் இந்தியா. தமிழில் வந்து இந்தியாவின் முக்கிய அரசியல் அமைப்பு பதவிகளுக்கான குறைந்தபட்ச வயது. லைக் டு இமேஜின், நீங்கள் வந்து 25 ஏஜ் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா 30 ஏஜ் ஆகியிருக்கலாம். 30, சம் பீப்புள் ஹேவிங் 30+ ஏஜ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏஜ் ஆகிடுச்சுன்னா நீங்களும் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய போஸ்ட்டில் லைக் அரசியலில் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடான டாபிக் தான். நான் சொல்கிற ஏஜ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 25, 30, 35. 25, 30, 35. 25 கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. 30 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 35. ஸோ இந்த ஏஜ் எல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு ஆகிடுச்சுன்னா இந்தியாவில் எலெக்ஷன் மூலயமா அவங்க ஜெயிச்சு என்ன மாதிரி பெரிய பதவிக்கெல்லாம் போகலாம். ஸோ அதை பற்றின ஒரு டாபிக் தான். ஒருத்தங்களுக்கு வந்து 25 வயசு ஆகிடுச்சுன்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சிஎம் ஆகலாம். ஃபஸ்ட்டு 25 ஏஜ். ஒருத்தங்களுக்கு வந்து 25 ஏஜ் ஆகிடுச்சு. டு இமேஜின் லைக் யூ, உங்களுக்கே வந்து ஒரு 25 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகலாம். ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வருதில்ல, சட்டமன்ற தேர்தல். ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, போட்டிட்டு ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம். ஒருத்தங்க வந்து லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறப்போ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க எம்பி ஆவாங்க. ஈஸியாக சொல்லணுன்னா ஸ்டேட் லெவலில் வந்து எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஆவாங்க. அண்ட் பார்லிமெண்ட் லெவலில் வந்து நடக்கிற எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் சொல்லுவாங்க, மக்களவை தேர்தல். ஸோ அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா எம்பி ஆவாங்க. இதுக்கு என்ன வயசு ஆகியிருக்கணும்னா 25 வயசு ஆகியிருக்கணும். அவங்க தேர்தலில் நிற்கணுன்னா 25 வயசு ஆகணும். அதே மாதிரி சிஎம்மாக அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கணுன்னா 25 இயர்ஸ் ஆகியிருக்கணும். 25 வயசு ஆகிட்டு இருந்தால் அவங்க சிஎம்மாவும் ஆகலாம். எம்எல்ஏ, எம்பி, சிஎம்க்கு வந்து 25 வயசு தேவை. நெக்ஸ்ட்டு 30 வயசு. 30 வயசு ஆச்சுன்னா ராஜ்யசபா எம்பி ஆகலாம். ராஜ்யசபா எம்பி ஆகலாம். மாநிலங்களவை உறுப்பினர் 30 வயசு ஆச்சுன்னா எம்பி ஆகலாம். அண்டு வைஸ் பிரசிடெண்ட், கவர்னருக்கு பார்த்திங்கன்னா 35 வயசு ஆகியிருக்கணும். கவர்னர், வைஸ் பிரசிடெண்ட்க்கு வந்து 35 வயசு ஆகியிருக்கணும். மோஸ்ட்லி நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வயசானவங்க. ஸோ 35 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் பார்க்குறோம் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் இவங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க. அனுபவத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து நம்ம பார்த்த ஏஜ்லேயே பெரிய ஏஜ் எது? 35 வயசு. ஸோ அவங்களுக்கு வந்து 35 வயசு ஆகியிருக்கணும். கவர்னர் ஆகணுன்னா 35 வயசு ஆகியிருக்கணும். வைஸ் பிரசிடெண்ட் ஆகணுன்னா 35 வயசு ஆகியிருக்கணும். பிரசிடெண்ட் ஆகணுன்னாலும் 35 வயசு ஆகியிருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்த கண்டென்ட்டே ரிவிஷன் பண்ண போகிறோம். 25 வயசு ஆகியிருந்தால் அவங்க என்ன மாதிரி எலெக்ஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன போஸ்ட்டில் வந்து பெரிய லெவலில் வரலாம். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், எஸ்பெஷலி லோக்சபாக்கு எம்பி ஆகலாம். அதே மாதிரி சிஎம் ஆகலாம். 30 வயசு ஆச்சுன்னா ராஜ்யசபாக்கு வந்து அவங்க எம்பி ஆகலாம். அதே மாதிரி 35 வயசு ஆச்சுன்னா அவங்க வைஸ் பிரசிடெண்ட் ஆகலாம், பிரசிடெண்ட் ஆகலாம், கவர்னர் ஆகலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்க போகிறேன். பிஎம், பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிஎம் ஆகணுன்னா அவங்களுக்கு என்ன வயசு ஆகியிருக்கணும்? இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம படித்ததுலேருந்தே ஒரு க்ளூ இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு போங்க பிஃபோர் யுவர் எக்ஸாம்ஸ்.